காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில சிவராத்திரி என்பதனுடைய ஒரு பொருளை மகா பெரியவர் வாயிலாக நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி, அந்த தேவிக்கு நவராத்திரி என்று ஒரு பாடலே உண்டு. அதாவது சக்தியாகிய உமையவளுக்கு 9 இரவுகள், சிவனுக்கோ ஒரே ஒரு இரவு. அந்த ஒரு இரவாகிய சிவராத்திரியை மகா சிவராத்திரி அப்படின்னு நாம் சொல்றது வழக்கம். மாசி மாதம் இந்த சிவராத்திரி வருகிறது. இந்த சிவராத்திரியின் பொழுது குலதெய்வத்தை தேடி சென்று வணங்கி வழிபடுவது அப்படிங்கிற வழக்கம் தென்பகுதியிலே வசிக்கின்ற மக்களிடம் காணப்படுகிறது. மிக ஒரு உயர்வான நாளாக முன்னோர்களை தொடர்பு கொள்ளவும் குலதெய்வத்தை தொடர்பு கொள்ளவும், ஆண்டு முழுக்க செய்யாத பக்தியை அந்த ஒரு இரவில் செய்து அருளை பெறுவதற்கும் மிக உகந்த உரிய நாளாக சிவராத்திரியை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். சிவராத்திரி என்று விடிய விடிய கண்விழித்து அந்த சிவபெருமானை துதிப்பதன் மூலமாக நம்முடைய பல பாவங்கள் நீங்கி நமக்கு அருள் வாய்க்க பெற்று நாம் நற்கதி அடைகிறோம் அப்படின்னு சிவபுராணம் சொல்லுகிறது. இதெல்லாம் நமக்கும் தெரியும். நமக்கு தெரியாத பல அதற்குள்ள இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்களை பெரியவர் சொல்றார். எப்படி சொல்றார் தெரியுமா? ராத்திரி அப்படின்னா என்ன? இருண்ட ஒரு காலம், யாதொரு வேலையும் இல்லாத இருள் சூழ்ந்த காலம். பகல் முழுக்க என்ன செய்யறோம்? வேலை செய்யறோம். இரவில உறங்கி ஓய்வெடுக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் வசிக்கிற அவ்வளவு பேருமே இரவு நேரத்தில் உறங்கிடுறோம். அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் எந்த செயலும் செய்யல, அசைவற்று படுத்த படுக்கையில உறக்கத்திலே இருக்கிறோம். பகல் முழுக்க ஒரே இயக்கம், அதனால இரவுல பெரிய நிசப்தம், எங்கேயும் இயக்கமே கிடையாது, எல்லாரும் அப்படியே தூங்கிடுறோம். அதைத்தான் பெரியவர் சொல்றார், பகல் முழுக்க பணி, இரவில் உறக்கம். இந்த வேளையில் இந்திரியங்கள், உடம்பில் இருக்கக்கூடிய இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, இவைகள் எல்லாமும் ஒடுங்குகின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஈசன் நமக்கு பொதுவாக தந்த வரம் தூக்கம். அதுக்காக தூங்கிக் கொண்டே இருக்கக்கூடாது, அளவு கடந்தும் தூங்கக்கூடாது. அளவு கடந்த தூக்கத்துக்கு தீர்க்க நித்திரை அப்படின்னு பேரு. தீர்க்க நித்திரைன்னா என்ன தெரியுமா? மரணத்திற்குத்தான் தீர்க்க நித்திரைன்னு பேரு. நித்திரை தான் நமக்கெல்லாம். நித்திரை அப்படிங்கிறது செயலற்ற ஒரு காலம். இந்த காலத்தில் சிவன் நம்மை அணைக்கிறான். தூக்கத்தில் நம்முடைய ஜீவன் இருக்கு இல்லையா, அது சிவன் ஆகிறது. யாராக இருந்தாலும் சரி, சிவனை பற்றி அறிந்தவர்கள் அறியாதவர்கள் கூட, அவர்களுக்கு உயிர்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை ஜீவன் சொல்றோம் இல்லையா. ஆழ்ந்து உறங்கும் பொழுது அந்த ஜீவன் இருக்கிறதே அது சிவன் ஆகிறது. சிவன் நம்மை அணைக்கிறான். மண்ணும் விண்ணும் ஒடுங்குகின்ற பொழுது ஒரு பிரளயம் உருவாகிறது. அதை புற லயம் அப்படின்னு பிரித்து சொல்றார். பிரளயம்னு பேரு. ஒரு பிரளயம் வந்ததுன்னா உலகம் அழிய போகிறது. கடல் பொங்கி அப்படியே ஊருக்குள்ள தண்ணி வந்து எங்க பாரு ஜலக்காடாகி எல்லாம் அழியக்கூடிய ஒரு நாளைத்தான் நாம் பிரளயம் அப்படின்னு சொல்றோம். அப்படி ஒரு அழிவு ஏற்பட்ட நிலையில இந்த பிரபஞ்சம், இந்த பூமி இருக்கு இல்லையா, இது தான் இழந்த சக்தியை திரும்ப பெறுகிறது. ஏன் தெரியுமா? பிரளயத்துல இறைவன் மட்டுமே, மற்ற எதுவும் காணப்படாது. எப்படி ராத்திரியில நம்ம எல்லாரும் இருந்து இல்லாமல் போகிறோமோ, அது போல பிரளயத்தின் பொழுதும் எல்லாம் அழிஞ்சிரும். உயிர்கள் நாம் அழிஞ்சிருவோம். ஆடு மாடு பறவை பட்சி எல்லாம் அழிஞ்சிரும். அழிந்த நிலையில இறைவன் மட்டுமே இருப்பான். அதுக்கு உதாரணம் எப்படி சொல்றாரு தெரியுமா? தங்கத்துக்குள்ள தங்கத்தூள், அதை மெழுகுல ஒத்தி எடுக்கிறோம். அதை உருக்கும் பொழுது தங்கம் மட்டும் மிஞ்சும், மெழுகு உருகி ஓடி போயிடும். அதுபோல பிரளயத்திற்கு பிறகு
உயிர்கள் தோன்றுகின்றன, இப்படித்தான் பிரளயத்திற்கு பிறகு உயிர்கள் தோன்றுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரவை சொல்லுகிறார். தொடக்கத்திலே சொன்னார், உலகம் சிவனிடம் ஒடுங்கிய நாளே சிவராத்திரி. சிவன் மட்டும் இருக்க அவனை பிரியாமல் சக்தியும் கூடவே இருப்பாள். ஏன்னா அவ உடம்புல ஒரு பாதி. ஆக சிவன் இருக்கான்னாலே சக்தி கூடவே இருக்கான். அந்த சக்தி என்ன பண்றா தெரியுமா? திரும்ப எல்லாம் தோன்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பூஜிக்கிறாளாம். எப்போ? அந்த சிவராத்திரியில. சக்தி இப்படி பூஜித்த தினமே சிவராத்திரி. நமக்காக சக்தி பூஜித்த தினத்தில் நாமும் சேர்ந்து வணங்கி வழிபடும் பொழுது நமக்கு பன்மடங்கு பலன் நமக்கு கிடைக்கிறது. கூடுதலாக இதில் விரதம் இருந்து வழிபடுவோருக்கு இன்னும் கூடுதலான பலன்களை தருவதற்கு சக்தி சிபாரிசு செய்கிறாளாம். இந்த வேளை நாம் செய்யும் பூஜை சக்திக்கும் சென்று சேருகிறது. சிவராத்திரி தான் சிவனுக்கு தான் விரதம் இருக்கும், சிவ பூஜை தான் சேரும். இருந்தாலும் இந்த பூஜையினுடைய ஒரு பகுதி சக்திக்கும் சென்று ஏறுகிறது. ஆக ஒரு சிவராத்திரி அப்படிங்கிறதுக்கு பின்னால இவ்வளவு நுட்பமாக நாம் தெரிந்து கொள்வதற்கு பல விஷயங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை சொல்றார். எல்லா மாதமும் அமாவாசைக்கு முதல் நாள் வருகிற ராத்திரி இருக்கிறது அல்லவா, அந்த ராத்திரி சிவராத்திரி. ஆக ஒரு வருடத்திற்கு 12 சிவராத்திரி, அதிலே 11 சிவராத்திரி பக்ஷ சிவராத்திரி, மாசி மாதம் மட்டும் வருகிற சிவராத்திரி மகா சிவராத்திரி. அந்த சிவராத்திரி அப்படிங்கிறது பிரளயத்தின் போது உலகம் ஒடுங்கி இறைவன் மட்டுமே மிச்சம் இருப்பது போன்ற ஒரு இரவு. அந்த இரவிலே எல்லாம் தோன்றுவதற்காக சக்தி பூஜிக்கிறாள். அப்படி அவள் பூஜிக்கும் பொழுது நாமும் அந்த இரவு கண்விழித்து பூஜிக்கும் பொழுது அழிந்துபட்ட எல்லாமே, நம் வாழ்க்கையில் அழிந்து போய்விட்டதாக நாம் கருதி கொண்டிருக்கின்ற, நம்மை விட்டு நீங்கி விட்டதாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற பல விஷயங்கள் நமக்கு திரும்ப கிடைக்கின்றன. சிவராத்திரி விரதம் நம்முடைய கர்ம கணக்கை நேர் செய்கிறது, நம்முடைய பல பாவங்களிலே இருந்து நம்மை விடுவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிவராத்திரியை பற்றி சொல்லுகின்ற பெரியவர் அதே அலைவரிசையில் அதே சிறப்போடு வைகுண்ட ஏகாதசி என்று வைணவர்களுக்குரிய ஒரு நாளினுடைய சிறப்பையும் தன்னுடைய வாழ்க்கையிலே பதிவு செய்திருக்கிறார். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கும் இரவு முழுக்க கண்விழித்து விரதம் இருந்து மறுநாள் துவாதசி என்று ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு விட்டு தீர்த்தம் துளசி சாப்பிட்ட பிறகு வீட்டிற்கு வந்து நெல்லிக்காய் பச்சடி, வேப்பம்பூ ரசம், அகத்திக்கீரை இவைகளை முக்கியமான உணவாக உட்கொண்டு தங்களுடைய பசியை போக்கிக் கொள்வார்கள். வைகுண்ட ஏகாதசி எப்படி சிவனுக்கான இரவிலே நமக்கு அருள் கிடைக்கிறதோ அதுபோல வைகுண்ட ஏகாதசி இரவிலேயும் அதே போல அருட்கதிர்கள் வெளிப்படுகின்றன. அதை இறைவன் விஷ்ணு என்கின்ற பெயரினாலே தருகிறான். நாட்களுக்கு இருக்கக்கூடிய சக்தியை இவைகள் நமக்கு உணர்த்துகின்றன. ஏகாதசி விரதம், சிவராத்திரி என்று கண்விழிப்பது, ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று. அது உடல் ஆரோக்கியத்தை தருகிறது. குறிப்பாக வயது முதிர்ந்த காலத்தில் முதுமையில் நலிவு ஏற்படாமல் காப்பாற்றுகிறது. மிகப்பெரிய ஆரோக்கியத்தை தரக்கூடியது, உடம்புக்கு ஆரோக்கியத்திற்கு மருந்தாக இருப்பது வைகுண்ட ஏகாதசி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை தொட்டு பல அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த பல அரிய சம்பவங்களையும் அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.